சப்ஸ்கிரைப் பண்ணா உங்களுக்கு டிஎஸ் என்னன்னு தெரியுமா? டிஎஸ்ஏவா? அச்சோ, ஒரு பயங்கரமான நினச்சே, எனக்கு தெரியாது. சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணுன்ற ஆனால் டிஎஸ் என்னன்னு தெரியாதுன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக, பட் ஓப்பன் சோர்ஸ் இருக்கும்போது நான் எதுக்கு டிஎஸ்ஏ டெவலப் பண்ணணும்? ஓப்பன் சோர்ஸ்னா என்ன? ஓப்பன் சோர்ஸ் இன் 60 செகண்ட்ஸ். ஒரு ஹூக் ஒன்று சொல்லணுமா? ஓப்பன் சோர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் ரொம்ப ஈஸியாக ஒரு யூனிக்கான ஆப், ஒரு யூனிக்கான வெப்சைட், ஒரு யூனிக்கான சாட்பாட் நம்ம நினச்சா ஆன்லைனில் என்ன வேணாலும் ஓப்பன் சோர்ஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ த கிரேட்டஸ்ட் பவர் ஓப்பன் சோர்ஸ் இருக்குது. அண்ட் இதை வச்சு மட்டுமே நிறைய கம்பெனிஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் லேக்ஸில் பார்த்துட்டு இருக்காங்க பேக்கேஜஸ். ஸோ உங்களுக்கு கோட் தெரியணும், டிஎஸ்சி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்சிங் எப்படி பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே நம்மளால பண்ண முடியும். அண்ட் இதை இன்னுமே நிறைய பார்ட்ஸில் நம்ம பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் பார்ட் 1 ஓப்பன் சோர்ஸ். நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம எவ்வளோ ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோம், வாட்ஸ்அப், லிங்க்டின், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம். பட் இதெல்லாம் சோர்ஸ் ஃப்ரீ, எல்லாமே ஓப்பனாக இருக்காது. கம்பெனிஸ் இதெல்லாம் ப்ரைவேட்டாக வச்சுப்பாங்க அண்ட் அவங்க அப்டேட் கொடுப்பாங்க. அந்த அப்டேட் நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் நான் சொல்ல போகிற இப்போ இந்த 5 எல்லாமே ஓப்பன் சோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் VLC, Firefox, Linux, Android and Blender. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாமே ஒரு வைட் ஸ்ப்ரெட், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அண்ட் கம்பெனி. ஸோ அதெல்லாமே ஏன் ஓப்பன் சோர்ஸ் வச்சிருக்காங்க? ஸோ ஓப்பன் இதை இன்னும் சிம்பிளாக பிரேக் டவுன் பண்ணுறேன். உங்களுக்கு ஃப்ளார் தெரியல, நம்ம அந்த இட்லி தோசை சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாவு எடுத்துக்குவோம். அந்த மாவுன்றது தான் ஓப்பன் சோர்ஸ். ஸோ அதை ஒரு டெவலப்பர் என்ன பண்ணுறான்னா இட்லியாக மேக் பண்ணுறான். அதை இன்னொரு டெவலப்பர் எடுத்து என்ன பண்ணுறான்னா தோசையாக மாற்றுறான். ஸோ தோசையாக மாற்றுறதுக்கு பேன் யூஸ் பண்ணுறால அதுதான் அவனோட என்விரான்மெண்ட். அண்ட் இட்லிக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அது இட்லியோட டெவலப்பரோட என்விரான்மெண்ட். ஸோ இந்த இட்லி அண்ட் தோசையாக வரது ப்ராடக்ட், அதை அவன் சேல் பண்ணி என்ன பண்ணுறான், காசு சம்பாதிக்கிறான். பட் மாவுன்றது காமன், அது யார் கிரியேட் பண்ணது, அது சில தான் நம்ம எடுத்து பண்ணுறோம். ஸோ அப்படிதான் சில கம்பெனிஸ் ஆல்ரெடி எழுதி வச்ச கோட நம்ம எடுத்து அதை நம்ம மாற்றிக்கிறோம். இதுக்கு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்டு. அந்த ஆண்ட்ராய்டு இப்போ யார் வச்சிருக்காங்கன்னா கூகுள். அண்ட் அவங்க ஆல்ரெடி நிறைய கோட்ஸ் எழுதிருக்காங்க. ஸோ அதை எடுத்து தான் இப்போ நிறைய ஃபோன்ஸ் கம்பெனி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நீங்கள் இந்த ரியல்மி ஃபோன், எம்ஐ, விவோ, சாம்சங் நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் எல்லாத்துக்குமே கோடுன்றது ஆண்ட்ராய்டு இருந்து எடுத்தது தான். ஆண்ட்ராய்டுக்கு மேலே எடுத்தது தான். லைக் அது என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே அது மூலமாக கிரியேட் தான். சவுண்ட்ஸ் கிரேசி ரைட்? ஸோ இதெல்லாம் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிட் அண்ட் கிட்டோம்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை வச்சு தான் பேசிக்காக நம்ம ஓப்பன் சோர்ஸ் எல்லாமே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இன்னும் 1 மந்த்தில் உங்களுக்கான பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. அண்ட் இப்போவே ஓப்பன் சோர்ஸ் பற்றி பண்ண ஆரம்பிச்சு அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சு.